என் குருநாதர் வந்து பாரதி ராஜா. பாரதி ராஜா சாரோட ஃபஸ்ட்டு படம் நான் ஒர்க் பண்ணது முதல் மரியாதை சிவாஜி கணேசன். என்னை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஜானகி அம்மா கிட்ட வந்து போகும்போது இந்த பையன் ரொம்ப நடிக்க ஆசைப்படுறான்னு எம்ஜிஆர் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வரும்போது என்னன்னு, நான் அவ்வளோ விக்ரம் மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது எனக்கு மட்டும்தான் டியூட் இருக்கும். ஸோ என்னென்னா இப்போ விக்ரம் சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அந்த சாங் இப்போ வரைக்குமே வந்துட்டு எல்லாம் ஒரு வைப் மெட்டீரியலாக தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ விக்ரம் சாருக்கு வந்துட்டு ஒரு லைம் லைட் ஒரு இடம் கிடச்சிருச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. நீங்கள் அதில் விருப்பப்படலையா? இல்லை நீங்கள் வந்துட்டு அது மேலே லைக் ஓகே நான் ஒரு சில மூவிஸ் இது என்னோட ஜானரில் நான் பண்ணால் போதும் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கலான்னு? இல்லை, அது எப்படின்னா சினிமா வந்து இட்ஸ் எ காம்படிட்டிவ் வேர்ல்டு. வெறும் வந்து திறமை இருந்தால் பத்தாது. இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து நிற்கிறோம், இன்றைக்கும் கரண்ட்டில் படம் பண்ணிகிட்ருக்கோன்னா நான் அந்த டெக்னிக்கல் பாரதி ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணது. அடுத்து சிங்கீதம் சீனிவாசராவ் தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பேன் சார். ராஜபார்வை கமலுடைய ஓகே அபூர்வ சகோதரர் மைக்கேல் மதன காமராஜ் இதெல்லாம் டைரக்ட் பண்ணவர் தான் சிங்கீதம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். சூப்பர். அதுக்கப்புறம் ஆர்சி சக்தின்னு ஒருத்தர்கிட்ட ஒரு படம் குருநாதர் அப்பா மாதிரி எனக்கு அவர் தான் கமல் என்ற மாபெரும் நடிகனை ஹீரோவாக்குனது. ஆர்சி சக்தினா லேடிஸை வச்சு அவருடைய ஒவ்வொரு படமும் ஒரு பாடம். இப்போ கூட கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்சி சக்தி உணர்ச்சிகள்ன்ற ஒரு படம், கமல் ஃபஸ்ட்டு ஹீரோ. அதுக்கப்புறம் சிறைன்ற படம் லக்ஷ்மி ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு 100 நாள் கொடுத்தாரு. விஜயகாந்தை வச்சு ஒரு படம் கொடுத்தாரு. ஸோ அவருடைய ஆல்பம் பார்த்தீங்க, அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு மணிரத்னம்லாம் வந்து பிரம்மாண்டம் பட்ஜெட்டில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர் தான் ஆர்சி சக்தி. அவர்கிட்ட வேலை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன். நம்ம வந்து ஒன்லி ஆக்டராக இருக்கக்கூடாது, நம்ம டெக்னிக்கலாக போகணுன்னு சொல்லிட்டு என் லைஃப்பை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இதில் வந்துட்டோம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 26 படத்துக்கு மேலே நம்ம வந்து நடித்து இருந்தாலும் ஆஸ் எ ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமை. ஏன்னா இது என்னுடைய 13வது படம் ஆஸ் எ ஃபிலிம் டைரக்டர். கடல் புறாலேருந்து நான் தேசிய வடிவேல முதல்ல சின்ன சின்ன வேஷம் பண்ணிட்டு இருந்த வடிவேலை வந்து நான் ஒரு இந்தியன் ஒரு படம் வந்து அப்போ டைட்டில் வச்சு ஆரம்பித்தேன். அதில் வடிவேலை 9 விதமான வேடங்களில் வடிவேலுன்னு சொல்லிட்டு ராஜா சார் மியூசிக். இப்போ வடிவேல் சார் 9 விதமான வேடங்களில் முதல் நம்ம தான் அனௌன்ஸ் பண்ணோம். அப்புறம் தான் ஒரு ஹீரோவா 23ஆம் புலிகேசிலாம் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணார். நான் வந்து வடிவேல் என்னமோ அவர் பாடி லாங்குவேஜ் வந்து எனக்கு பிடிச்சது. அப்போ ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார். இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தேசிய பறவைன்ற பேரில் அந்த படம் இருக்குது. ஆமாம், பார்த்தேன். அந்த தேசிய பறவை படம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஒரு அடிக்கடி சின்ன தவறு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிற ஒரு கேரக்டரு இந்த நாட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் போது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணுவார். ஒரு பெரிய டெரரிசத்தை காலி பண்ணுறது, குரூப்பை காலி பண்ணுறது வடிவேலும் ஒரு துணையாக இருப்பார் கூட. ஓகே. ஸோ அது மாதிரி வடிவேலை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர், அவரை ஃபஸ்ட்டு நம்ம தான் ஒரு வேஷம் கொடுக்குறோம். பவர் ஸ்டார் சார் நானே வருவேன்னு ஒரு படம். அதில் ஒரு சாமியார் கேரக்டர் ஓகே பண்ணார். அந்த திருப்பி நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணோம். அது வந்து பேய் பாட்டு வரும்போது தேட்டர்லாம் மல்லிப்பூ வாசனை வர வச்சு காசு பார்த்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா மனிதர்களை விட அந்த பாம்பு பேய் இப்போ ஒரு குட்டி நாயை வச்சு பண்ணுறேன். அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த நாய்க்குட்டி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது. அது ரொம்ப என் கூடயே வந்து நான் வளர்த்து அது பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அதை ஸ்டடி பண்ணி இப்போ வந்து ஒரு ஹாரர் ஜேர்னல் நானே வருவேன் காட்டுப்புறா பார்ட் 1 பார்ட் 2னா இது பார்ட் 3 கிராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அது பவர் ஸ்டார் நடிக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் மட்டும் ஒரு பேன் இண்டியா ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஹீரோயிங்க பார்க்க போகும்போது அதுங்க பெரிய ஹீரோ கூட நடிச்சதுங்களா, இப்படி ஒரு கதை ஹீரோயின் ஓரியன்ட் கதை அப்படின்னு நம்ம போய் சொல்ல போனோடனே முதல்ல அது வந்து அதுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது சின்ன ப்ரொடியூசரு சின்ன டைரக்டர் பண்ணாதேன்றோம். தொடர்ந்து வந்து விஜயோ அஜித்தோ ஒரே ஹீரோயிங்கோட நடிக்க போகிறது இல்லைம்மா. அதனால் நீ உன்னுடைய டேலண்ட் எப்படி ஊர்வசி ராதிகா ஹீரோயிங் ஓரியன்ட் பண்ணி இன்னி வரைக்கும் நிற்கிறாங்க.
இப்போ கீர்த்தி சுரேஷ்லாம் வந்து அவங்க நம்பருன்னு ஒன்று வந்து கேட்டோம், கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஹீரோயிங் ஓரியன்ட் ஸ்கிரிப்டுன்னு ஒன்று ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். நீ பண்ணக்கூட வேணாம், இல்லைங்க நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, பெரிய படம் தான் பெரிய பேனர் தான் பண்ணுறேன்னு ஒரு ரிப்ளை கொடுத்தா கூட மனுஷனாக மதிக்கணும். அது சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையனாக தான் அவங்ககிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாங்களா, நீ பண்ணலன்னா கூட என்கரேஜ் பண்ணி, இல்லைப்பா நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன், ஒரு படம் பண்ணிவிட்டு வா, இட்டு கொடு, அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா தான். இப்போ உங்களை முதல்ல ஒரு டைரக்டர் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிட் ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு கிரியேட்டர் தான் ஒரு மேட்ரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஹீரோயிங்கை செலக்ட் பண்ணால் கூட நம்ம வந்து தமிழ்நாட்டில் விட்டு வேறு லாங்குவேஜ் பாம்பேலாம் ஏன் போகிறோன்னா, இங்கே வந்து கன்வின்ஸ் பார்க்குறதே முடியல. எம்ஜிஆர் அவர்கள் சினிமா பேக்ரவுண்டில் இருந்து தான் அரசியல் வந்தார். ஜெயலலிதா அம்மாவும் அதே ஒரு பேக்ரவுண்ட் தான். அண்ட் அவங்கள தொடர்ந்து விஜயகாந்த் சாரும் சினிமா பேக்ரவுண்டில் இருந்து அரசியல் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சார் இல்லையா. இப்போ கடைசியாக இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி இப்போ அரசியலுக்கு வரப்போகிறத கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் சாருக்கு கிடைச்ச ஒரு இடம், இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு கிடைச்ச இடம், இல்லை வந்துட்டு விஜயகாந்த் சாருக்கு கிடைச்ச இடம் இப்போ விஜய்க்கு வந்து கிடைக்கும். நீங்கள் உங்கள் சைடில் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அதான் மக்களை சந்திக்க சொல்கிறேன்னு. ரசிகர்களை பாருங்கள். நீங்கள் கடைசியாக எலெக்ஷன் நேரத்தில் ரசிகர்களை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ரசிகர்களை டெய்லி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க. இவருடைய கட்சியில் மட்டும் இல்லை, இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டாலும், ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டாலும், பிஜேபி எடுத்துக்கிட்டாலும், காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும், எல்லா இடத்துலையும் உங்களுக்குன்னு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமாம். நீங்கள் இப்போ கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவில் இருக்கிற எத்தனை பேர் உங்களை நேரடியாக வந்து சந்திச்சிட முடியும்? நாங்கள் சாதாரணமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோட்டத்தில் போய் பார்க்க முடியும். அவரை விட சாதனையாளர் இன்னும் யாரும் பிறக்கல தம்பி. நடிகர் தெலுங்கு சிவாஜி கணேசனை போக் ரோடுக்கு போனோம்னா விசிட்டிங்ஸ் ஹவுஸ் ஈஸியாக பார்த்துட முடியும். நடிகர் விஜய் அவர்களையும் என் அருமை நண்பர் அஜித் அவர்களையும் இப்போ நாங்கள் பார்க்க வரமாட்டோம். உங்களோட கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஆசையும் கிடையாது, உங்களோட நடிக்கணுன்ற ஆசையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் ரசிகர்களும் பெரிய பெரிய சொல்லும்போது தம்பியை பார்க்கவே முடியலையே அப்படின்றாங்க. ஓகே, அது அந்த பேர் ஒரு நீ உண்மையான தலைவர், நீ வந்து நிச்சயமாக உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதில் மாற்று கருத்தில். டெய்லி மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காத வரைக்கும் அரசியலுக்கு மட்டும் நம்ம வந்தோம்னா என்ன நடக்கும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. சினிமாவில் இருக்க உங்கள் சீனியர்ஸு எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு பேசி பழகி எப்படி பண்ணலான்னா அப்படி தான் புரட்சி தலைவர் ஒருத்தரை விட மாட்டார். அவர் கூட இருந்த நம்பியார் சாமியாக இருக்கட்டும், அசோகனாக இருக்கட்டும், மனோகராக இருக்கட்டும், ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட்மேனாக இருக்கட்டும், எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் அவர் லீடராக போவார். ஒரு இடத்துக்கு அவர் போகிறாருன்னா அவர் கூட வந்து பாடி கார்ட்ஸாக வர்றவங்க வந்து பணம் கொடுத்து கூப்பிட்றவங்க இல்லை, அவர் கூடயே ஸ்டண்ட் பண்ணவங்கள தான் பாடி கார்டாக வச்சுப்பார். அந்த குடும்பங்களை பார்த்தாரு, பசங்களை படிக்க வச்சார். என்னை படிக்க வச்சா என்ன லட்சக்கணக்கான பேருக்கு நல்லது பண்ணி எங்கே பார்த்தாலும் புரட்சி தலைவர்னால் வள்ளல் என்ற பேர் எடுக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. லேட்டாக தான் சினிமாவில் வந்து அவர் ரெகக்னைஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்குவம் படுறது வந்து பெருசாக இருக்கும். எனக்கு விஜய் தம்பியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உங்களுடைய ரசிகன் கூட. ஏன்னா வந்து அந்த ஷார்ட் பீரியடில் வந்து வளர்த்து விட்டதுக்கப்புறம் அந்த கதைகளை செலக்ட் பண்ணி அது பண்ணி வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரையும் டைரக்டராக்கி உருவாக்கினவர் அவர் தான். ஆபாவான், ஆர்வி உதயகுமார், செல்வமணி, என்ன படங்க, புலன் விசாரணை, ஊமை விழிகள், செந்தூரப்பூவு, அது மாதிரி வந்து நீங்கள் வந்து எத்தனை திரைப்பட கல்லூரி மாணவரை உருவாக்கியிருக்கீங்க. பண்ணணும். சரி, உங்களுக்கு தான் வியாபாரம். ஸோ நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா எந்த டைரக்டர் சக்ஸஸ் ஆகிறாரோ அவருக்கு ஒரு படம் பண்ணுங்கள். எந்த பசங்க வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட என்ன ஃபயர் இருக்குது, விஜயகாந்த் சார் மாதிரி பண்ணுங்கள். விஜயகாந்த் சார் எப்படி இது ஜெயிச்சார். இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்காத வரைக்கும் அரசியல் கட்சி தலைவராக ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஆனால் சமீப காலமாக வந்துட்டு மக்களை பார்க்குறதா இருக்கட்டும், ரசிகர்களை பார்க்குறதா இருக்கட்டும், 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த அவார்ட் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அப்போ பார்த்தா மக்களை பார்த்துட்டு தானே இருக்காரு. அப்புறம் எதனால் அந்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நான் சொல்கிறது இப்போ விஜயகாந்துக்கு என்ன சொன்னேன், தான தர்மம் பண்ணாரு, மட்டும் இல்லை, கூட இருந்த புதிய திறமைகளை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு தில்லு வேணும்.
அவர் பண்ணாருன்னா இப்போ உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து அவர் பேனரில் வந்து உன்னை டைரக்ட் பண்ண வச்சு வந்தீங்கன்னா நீ வந்து ஒரு 100 பேருக்கு சோறு போடுவேன், வேலை வாய்ப்பு கொடுப்பேன். அதை சொல்கிறேன் நான். வேலை வாய்ப்பு என்பது என்னன்னா, இப்போ காலையில் நீங்கள் வந்து ஒரு 100 பேர் டெய்லி, நான் சொல்கிறது புரட்சி தலைவர் வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், தினமும் ஊர்லேருந்து யார் வந்தாலும் அவர் எழுந்து வரத்துக்கு முன்னாடி அங்கே அடுப்பு அணையாது. தானத்தில் சிறந்தது அன்னதானம். முதல்ல சாப்பிட்டு வெயிட் பண்ணணும். யார் அவர் கிளம்பி வரும்போது யார் யாரது என்ன பிரச்சனைன்னு நாளைக்கு பண்ணுறலாம் சொல்ல மாட்டார். அன்றைக்கே ஸ்பாட்டில் என்ன பிரச்சனையோ சொல்லுவார். அன்றைக்கே என்ன ஹெல்ப்போ வந்து அதை பண்ணுவார். தலைவன் ஆகணும்னா, நீ நடிகனாகவே இருக்கணும்னா அதெல்லாம் பண்ண வேணாம், நீ பாட்டுக்கு ஜாலியாக இரு. ஆனால் நீ வந்து மக்கள் மத்தியில் முதல்வர் ஆகணும்னா, புரட்சி தலைவர் என்ன பண்ணாரோ, விஜயகாந்த் என்ன பண்ணாரோ, விஜயகாந்த் வந்து முதல்வர் ஆக வேண்டியவர். உடம்பு சரியில்லாதனால அந்த அம்மாவோட வந்து ஒரு உதவி பண்ணுறவங்கள என்றைக்குமே மறந்துடக்கூடாது. எதிர்கட்சி தலைவர் ஆக்குறாங்க விஜயகாந்த் சார். ஆமாம் ஆமாம், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு. விஜயகாந்த் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பரிச்சயம். அவர் ராதா ரவி சார்லாம். ஆனால் அந்த விஜயகாந்த் சாருடைய வந்து ஸ்டைல் ஆஃப் லிவிங் வந்து, அதுக்கு தான் அவருடைய மரணம் இன்றைக்கும் வந்து பேசப்படுது. அவருடைய இடம் இன்றைக்கி கோயில் ஆயிடுச்சு. அது வேணால் கரெக்டு தான் சார். ஆனால் நான் வந்து விஜயகாந்தை பார்த்து வளர்ந்த தம்பி. விஜயகாந்த் வந்து அன்றைக்கி விஜய் படத்தில் நான் நடிக்க மாட்டேன், சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொல்லியிருந்தாருன்னா, செந்தூர பாண்டின்ற ஒரு படம் வந்து பரபரப்பாக இருக்காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்றேன். நீங்கள் அது மாதிரி அடுத்து வர ஹீரோஸ் யங்ஸ்டர்ஸை அவங்க ஒரு 4 பேரை வந்து நம்ம வளர்த்து விட்டால் தப்பே கிடையாது. 100 வயசு யாரும் வாழ போகிறது கிடையாது. இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு என்னுடைய நான் பெருமைப்படுறது வந்து புரட்சி தலைவர் காலத்தில் அவரை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது, அம்மாவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது, கலைஞரை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. இதெல்லாம் மனிதர்கள். நான் கோடியில் ஒருத்தர் தான். ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து இறைவன் கொடுக்கும்போது, நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கணும். சரியான இப்போ கொடி அனௌன்ஸ் பண்ணிங்க. ஒரு கொடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக அதை பேட்டர்ன் பண்ணணுன்றது சாதாரண விஷயம். எவ்வளோ பெரிய ஹீரோ நீங்கள் வந்து ஒரு சின்ன மேட்ரு பண்ணிங்கன்னா, ஒரு நீட்டை பற்றி பேசுனீங்க, நீட்டை பற்றி நீங்கள் பேசினா இந்த உலகமே பார்க்குது, வைரல். நீங்கள் எது பேசினாலும் அது சட்ட ரீதியாக கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது, நாளைக்கு சட்ட ரீதியாக நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கணும். நான் வந்து உங்களை வந்து வரவேற்கிறோம். நீங்கள் வந்து முதல்வரானால் சினிமாலேருந்து இன்னொருத்தர் முதல்வர் ஆகிறான்ற பெருமை தான் எங்களுக்கு இருக்குமே தவிர எந்த ஆப்ளிகேஷனுக்கும் வரப்போகிறோம். நான் ஒரு டீ கூட குடித்ததில்லை. நம்ம வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்கள் ஃபாதரோடு இருந்திருக்கோம். நம்ம விஜய்ன்றவர் நல்லா வர்றது தப்பு கிடையாது, ஆனால் கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வைங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, கூட வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். சட்டம் தெரிஞ்ச 5 வல்லுநர்கள், சரியான வல்லுநர்கள், இது வந்து இப்படி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, பேட்டர்ன் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க. சின்ன மேட்ரு. ஒரு என்ன மாதிரி சாதாரண ஒரு ஆளை, நான் ஒரு லாயராக என்ன கேட்டால் கூட, பிஃபோர் அனௌன்சிங் எனி திங் வி மஸ்ட் பேட்டர்ன் இட். லீகலி அதை கரெக்ட் பண்ணும். கொடியிலேயே வந்து இந்த மாநாடு வந்து 3 இடம் பேர் மாற்றிட்டீங்க. ஒரு அடித்தாருன்னா தலைவர்லாம், ஒரு புரட்சி தலைவர் மாநாடு அனௌன்ஸ் பண்ணார்னா பிச்சுக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. சட்ட ரீதியாக எல்லாம் கரெக்டாக போயின்னு இருப்பார். கலைஞராக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும். அது மாதிரி நீங்களும் சட்ட ரீதியாக நல்ல விஷயங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். உங்களுடைய வெற்றி, இப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ, நான் சொன்னதெல்லாம் இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாபெரும் தலைவர் ஆகலாம். அகில இந்திய ரீதியில் தலைவர் ஆகலாம். ரொம்ப அழகாக அருமையாக சொன்னீங்க சார். அண்ட் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ ப்ராப்பராக படிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் ஆஃப் சினிமா, இப்போ இருக்க 2K சினிமாஸ், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க, இதெல்லாம் மாறி இருக்குது, இதெல்லாம் இன்னுமே மாற்றணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சார்? நீங்கள் இப்போ வந்திருக்க அமிதாப் பச்சன் நடித்து கமல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காருல, இது எல்லாமே இதிகாசங்கள், புராணம் தான். திருவள்ளுவர் சொல்லாதது கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் கிராஃபிக்ஸே இல்லாத நேரத்தில் மிக்சல் கேமரா அப்படின்னு ஒரு கேமரா, நீங்கள் இன்றைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன், எம்ஜிஆருடைய 1000ல் ஒருவன், நாடோடி மன்னன்லாம் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் பழைய சென்டிமெண்ட்டு, கதை, சீன்னா
நமக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும். ஆமாம், அந்த இன்ஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ சினிமா ஒன்றே ஒன்று தான், அம்மா. ஓகே, அம்மா தான். ஸோ வந்து அதில் விதவிதமாக வந்து புதுசாக வரலாம். அம்மா வந்து ஒரு சாதாரண காட்டன் புடவை கட்டிட்டு கிராமத்தில் இருந்த அம்மாவாக இருப்பாங்க. இப்போ சிட்டி வந்து அப்போ சுடிதார் போட்ட நார்த் இந்தியன் அம்மாவாக இருக்கும். அது மாறலாம். ஆனால் சினிமா ஆல்வேஸ் த ஓல்டஸ்ட் சினிமா. அவங்க வந்து சொன்ன சென்டிமெண்ட்டு அதை லேட்டஸ்ட்டாக மாற்றணும். நீங்கள் இப்போ பார் ரஞ்சித்து, இப்போ மாரி செல்வராஜ், எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை அவங்க, இருந்தாலும் அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க மக்கள்கிட்ட. அது வந்து நீங்கள் படியேறும் பெருமாள்ன்ற ஒரு படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும், எங்கள் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இது அதே மாதிரி என் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸு, இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்டும் நீ என்ன ஜாதி என்ன பண்ணுறன்னு யாரும் பழகிறதில்ல. காலம் மாறிக்கிட்டே இருக்குது. நீ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மேரேஜே கம்மியாகிடும், லிவிங் டுகெதர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அது இப்பயே அதிகமாக இருக்குது சார். என்னென்னா அன்பு தான். பேசிக் என்னென்னா, கல்யாணம் பண்ணி மனைவி கிட்ட அன்பு காட்டி குழந்தைங்கிட்ட அன்பு காட்டுறது வந்து அது ஒரு கோல்டன் பீரியடு. இப்போ வந்து ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு பழகி நல்லவளா கெட்டவளா தெரிஞ்சுக்கிறதுக்கு எய்தர் பையனுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், இல்லை பொண்ணு கரெக்டான ஒரு பாய் ஃப்ரெண்டு இவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பானா அது தெரியறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அது கெப்பாசிட்டி எங்கேருந்து வரும்? உங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் அண்ணன் தம்பிக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பெரியவங்கக்கிட்ட பேசும்போது, ஏன்னா அவங்களுக்கு இருக்க அனுபவம் உங்களுக்கு வராது. என்றைக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்களுடைய பேச்சை கேட்காம போய் மாட்டிக்கிட்டு, நிறைய டைவர்ஸ் கேஸ் பார்க்குறேன் நான். அந்த டைவர்ஸ் கேஸ் ரீசன்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். அதனால் லைஃபு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் படிக்க வேண்டியதை தவறிட்டு யூனிவர்சிட்டியில் போய் படித்தாலும் கிடைக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நம்மளை விட ஒரு வயசு கூட இருந்தால் கூட, ஒரு நாள் கூட இருந்தால் கூட அவனுக்கு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வராது. சார் இந்த நொடி இப்போ போச்சுல, திருப்பி இந்த உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இப்போ போன அந்த நொடி கிடைக்குமா? கிடைக்காது. அதான் வாழ்க்கை. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். நம்ம இறக்கும்போது நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக வாழ்ந்துருக்கோமா, நேர்மையாக இருந்திருக்குமா, 4 பேருக்கு உதவி பண்ணியிருக்குமா, நீ தூங்கும்போது ஏதோ இன்றைக்கி ஒரு உண்மையை பேசுகிறோம்ப்பா, ஏதோ இதை பார்த்து ஒரு 4 பேர் ஆமாடா ஏதோ அவன் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது 4 பேர் வந்து திருந்துனான்னு வச்சிங்களேன், அங்கே தான் சக்ஸஸ். ஸோ இப்போ மாரி செல்வராஜ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ரஞ்சித் அவர்களாகட்டும் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக எல்லாருக்குமே வைப்ரண்ட்டாக தெரியும். நீங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ அவங்க சொல்ல வர விஷயங்களும் கருத்துக்களும் நிறைய இடத்துல மாறிடுச்சு, நிறையவே மாறிடுச்சு. இன்னமும் மேலும் 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 அந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிறது சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு மாரி செல்வராஜ் இன்டர்வியூஸு இந்த ஷார்ட் ரீல்ஸ்லாம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது தம்பி உங்களை. ஏன்னா நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க. நான் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கல்யாணம் வேணுமா அப்படிலாம் யோசிச்சுருக்கீங்க. உங்களுடைய கவிதைகளையும் உங்களுடைய அந்த புத்தகங்களையும் கதைகளையும் படித்து ஒருத்தங்க வந்தாங்க, அவங்கள நேசித்து இங்கே 2 பேரும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ட்ராவல். அவங்க வேறு ஜாதி வேறு மதம் நீங்கள். ஸோ அங்கேயே வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. எப்படின்னா ஜாதியை பார்க்காம மதம் பார்க்காம உங்கள் வாழ்க்கை துணைவியே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக இருந்தது உங்கள் கதையை. அதனால் நீங்கள் சொல்ல வர கருத்துக்கள் எல்லாம் நியாயமானவை, உண்மையானவை. உலகத்தில் யாருக்குமே பிடிக்காது ஒரு மனிதனாக மதிக்கிறவங்கள தான் நம்ம எல்லாருக்கும். ஆஞ்சாதி பொஞ்சாதி 2 தான் இருக்குது. அதை தவிர வேறு ஜாதி மதம்ன்றதெல்லாம் வந்து காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சிரும். மனிதர்களும் மனித நேயம் மட்டும்தான் நிற்கும். சூப்பர் சார், ரொம்ப அழகாகவே சொன்னீங்க.